ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே. துலாம் சொல்லக்கூடியது காற்று ராசிங்க. இவங்க காத்த மாதிரி தான், எல்லார்கிட்டையும் காத்த மாதிரி இனிமையா பழகக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. சிறப்பான பேச்சு திறமை கொண்டவங்களும் இவங்க தான். இவங்க வயசை பொறுத்த வரைக்குமே இருக்கிற வயசை விட இளமையா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க. பேசுறது அப்படிதான், அமைதியே பேசுவாங்க. பேச்சிலேயே மற்றவங்களை கொக்கி போட்டு இழுக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, வசப்பாடுறவங்க, தப்பாக பேசுகிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலுமே இவங்க இருக்கிற இடத்துல எப்பயுமே அன்பு நிறைஞ்சிருக்கணும், நேர்மறை சிந்தனை அதிகமாக இருக்கணும். பெரும்பாலும் கோபம் வராது, ஆனால் கோவப்பட்டுட்டாங்கன்னா இவங்க கோபத்தை மற்றவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவங்க, எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் யாராவது விமர்சனம் செஞ்சுட்டா அது இவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. புலம்பி தீர்த்துருவாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய யோகங்கிறது உண்டு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு நல்ல பக்குவங்கிறது இருக்கும். பெரும்பாலுமே நல்ல கவர்ச்சியான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்க முகத்துல எப்பயுமே ஒரு புன்சிரிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. சிறந்த நிர்வாகி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க சொல்லுக்கு எப்பயுமே ஒரு சமுதாயத்துல மதிப்பு மரியாதைங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் எந்த துறையில நீங்க நுழைஞ்சாலுமே அந்த துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த பார்த்த மாத்திரத்திலே, ஒரு நபரா கூட இருக்கட்டும், ஒரு விஷயத்தைய கூட அது எடை போடுறதுல சரியான நுட்பறிவு கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதே மாதிரி எதையுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவங்க, தானும் அன்பா இருப்பாங்க, மற்றவங்களும் தமிழ் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதி வந்திருக்கிறதால கலைகள்ல எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அதே மாதிரி தராசு தான் சின்னம். அதே மாதிரி நல்லது கிட்ட எதுவா இருந்தாலும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய குணம் உண்டுங்க. சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரர் இந்த வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த செய்ய பாருங்க. முருகப்பெருமானுடைய பேரருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாமலாம் இல்லை, சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய இந்த நேரம் தான். இந்த நேரத்துல நீங்க பெரும்பாலும் துலா ராசி அன்பர்கள் முருகனுடைய அருளை பெற முயற்சி செய்ய பாருங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்ல நிலைமை இல்லை, குழந்தைகள் வெளியில பாதிப்பு, குடும்பத்திலையும் பாதிப்பு, தொடர்ந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது, நான் முன்னேறணும்னு நினைச்சா கூட முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு எளிமையான விஷயம்தான். இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்காக இந்த வழிபாட்டை நீங்க செய்ய பாருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அதாவது வீட்டுல சண்கோண தீபம் ஏற்றி, அதாவது 6 அகல் விளக்கு தீபம் ஏற்றி ஒரு நாளைக்காவது இந்த நேரம் விரதம் இருக்க பாருங்க. முடிஞ்சவங்க கந்த சஷ்டி விரதம் நீங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல, சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாட்கள் வரைக்குமே நீங்க தொடர்ந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே காலையில எழுந்து முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம், உங்க குல தெய்வத்தை வழிபட்ட பின்னாடி நீங்க முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறது நல்லது. மனதார எதுவாக இருந்தாலும் உங்க வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கலசம் வச்சு விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பு தான். கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம், மஞ்சப்பொடி, எலுமிச்சப்பழம், 1 ரூபாய் நாணயம், 2 ஏலக்காய் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் மாவிளை வச்சு கலசம் வைக்கணுங்க. வாழையில தாம்பூலத்தில் நெல் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே கலசம் வச்சு கந்த சஷ்டி 7 நாட்கள் வழிபடுறது சிறப்பு. படம் வச்சு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு வழிபாட பாருங்க. காப்பு கட்டாமலும் தினமுமே முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்துல இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த குறையா இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. பெரும்பாலும் கந்த சஷ்டி விரதனாலே பலருக்கு ஞாபகம் வருது திருமணம், குழந்தை பாக்கியம், இதுதான். ஆனா சொந்த வீடா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நோய் தீரணும், குழந்தைகளுக்கு சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், வேலை நல்லபடியாக கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்த குறையா இருந்தாலும் இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்காக கந்த சஷ்டி விரதம் இருக்க பாருங்க, நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வயசானவங்க எல்லாமே தொடர்ந்து என்னால் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு தினமுமே இந்த நேரம் தீபேற்றியாவது வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவான விஷயங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலத்துல பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா,
பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்குங்க. நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே போதும், அதற்கான முயற்சி செஞ்சாலே போதும், இந்த நேரம் சாதகம் தான். தேவையில்லாத மனக்கவலை விட பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே காசு பணத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்னவோ சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் மனசில் ஏகப்பட்ட ஆசை இருக்கிறதால தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுப செலவு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த காலங்களிலிருந்து நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. அதாவது மனசை கட்டுப்படுத்துறது நல்லது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. பழைய பாக்கி எல்லாமே வசூல் செய்கிறதுலையும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே மேலே இருக்கக்கூடியவங்க கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க, அதனால நல்ல பலன் தான். வேலையில் பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும், ஆனாலுமே பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த வழியில் எந்த பிரயோஜனமும் இந்த காலத்தில் இல்லைங்க. ஆனால் உங்களால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்லது நடக்குதோ இல்லையோ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் கொடுத்தாலே போது சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசிக்கிட்டாலே பாதி பிரச்சனை நீங்குது. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் நினைக்கிற காரியத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதனை படிக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்க பாருங்க, சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விடணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஜென்ம ராசியில சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாங்க, கூடவே வக்கரசனி ராகு இணைஞ்சிருக்கிறாங்க. உடலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், அதாவது இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவாரணம் தான், பாதிப்புங்கிறது இல்லை. வருமானம் உண்டு, ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதனால திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க, இல்லைன்னா புதுசாக கடனை ஏற்க வேண்டியதாக தான் இருக்கும். இப்போதான் நீங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடன் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய நேரம். அதனால செலவுகளை கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையில் எந்த பாதிப்புமே இல்லை. வாக்குவாதம் ஒரு நல்ல முறையில் பேசிக்கிட்டா எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசி முடிவெடுத்துக்கிட்டா சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியும் சொந்த வந்த வகையில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபத்தை இந்த நேரம் பேசிக்கிறதுனாலையும் ஒற்றுமை தான் குறையும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், கருத்து வேறுபாடு வேண்டாம். இது குடும்பத்தில் ஒற்றுமை தான் பாதிக்கும். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் பயன் அதிகமாக தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே அத்தியாவசியமான இருந்தால் மட்டும் கொஞ்சம் செய்ய பாருங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறது தான் நல்லது. திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வரணாம இந்த நேரம் சிரமம் தான். ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வரனை பற்றி தீர விசாரிச்சுட்டு நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்க பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை. எதிர்காலத்துக்குன்னு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். இந்த நேரத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் வர்றப்ப கடுமையான உழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, அதனால லாபம் கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். ஆனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே பணத்தை இழந்து ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. அதனால இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தான் இருக்கட்டும், ஒரு பொருளை வைக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கறது நல்லது. ஞாபகம் மருதி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனாலேயே நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய பாருங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு குறைவுதாங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டா எதையும் சமாளிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே நல்ல வாய்ப்பு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் கை நழுவி போகும். அதனால கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். செலவு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் உண்டு தான், அதனால பார்த்து பொறுமையாக செலவு செய்யணும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முக்கியமான கிரகம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதனால யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்ற கட்சிக்காரங்க கிட்ட அடிக்கடி பேசுறது இந்த நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. படிக்க உட்காந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு சோர்வாக இருக்கும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும், இல்லைன்னா சரியாக படிக்க முடியாது, மனசு ஒரு நிலையில் இருக்காது. நீங்கள் என்ன செய்யணும்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து படிக்க பாருங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறது சிறப்பு தான். நண்பர்களுடைய வட்டத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க. நண்பர்களோடு அதிகமாக ஒரு நேரங்களை பொழுத கழிக்கிறது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. கல்வியில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் தான். விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தாங்க. கொஞ்சம் இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். பழைய கடனை நினைச்சு பார்த்தாலே தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால கொஞ்சம் நீங்க கவனம் பாருங்க. ஆனா இந்த இரவு நேர வயல் பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. ஏற்கனவே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கிறதால உடம்பு சரியாக கவனிக்கிறதுல போதா குறைக்கு தேவையில்லாத கற்பனையான கவலை ஒரு பக்கம், இதனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தைரியமாக இருங்க. இந்த நேரம் நீங்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. ரொம்ப ரொம்ப தைரியம் முக்கியங்க. தைரியத்தை விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தாய் வழி ஆதரவு இந்த நேரம் கிடைக்கும். அதனால ஒரு தன்னம்பிக்கைங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு தன்னால் அமைஞ்சிடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீரம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகத்தால எதையும் இந்த நேரம் சாதிக்க முடியும். அதனால சங்கடத்தையும் தவிர்க்க முடியும். அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க பாருங்க. குடும்பத்துல பாதிப்பில்லை, தாய் வழி ஆதரவு இருக்குது, கணவனுடைய அன்பு பெண்களுக்கு சிறப்பா இருக்குது. அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பா இருக்குது. செஞ்சுட்டு வர தொழில இந்த நேரம் சிறப்பு தாங்க. நீங்க கண்ட கனவு நனவாகும். சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான்.
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குருமங்கள யோகம், அதனால செய்யற செயல் வெற்றிதான். குடும்பத்துல பாதிப்பு இல்ல, பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது. எதுலையும் அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள், பேர் புகழுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துட்டா போதுங்கிற நிலைமை தான். ஆனாலுமே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது. புதுசா வீடு வாங்கணும் யோகம் சிறப்பா இருக்குது. நோய் நொடின்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பு தாங்க. நன்றி நண்பர்களே. மேலும்